வணக்கம். பாகம் 1, பறவைகள் நலன் ஓர் அறிமுகம். இந்த பாகத்தில் பறவைகள் நலன் என்றால் என்ன என்பதை பற்றி விரிவாக பார்க்கலாம். பொதுவாக பறவைகளின் நல்வாழ்வு மற்றும் வாழ்க்கை தரம் என்பது அவை தமது சூழலுக்கு எவ்வாறு ஈடு கொடுக்கின்றன என்பதை பொறுத்தே வரையறுக்கப்படுகிறது. ஒரு பறவை தனது சூழலில் நன்கு செழித்தோங்கி வளருமானால் அது நலமாக உள்ளது என்று பொருள். மாறாக அது தன் சூழலை எதிர்கொள்ள இயலாமல் சிரமப்படுமேயானால் அந்த பறவை நலமாக இல்லை என்றே புரிந்து கொள்ளலாம். 5 வகையான சுதந்திரங்களை அடிப்படையாக கொண்டு பறவை நலனை வகுக்க இயலும். முதலாவதாக பசி மற்றும் தாகத்திலிருந்து விடுதலை. அடுத்ததாக அசௌகரியத்திலிருந்து விடுதலை, வலி, காயம் மற்றும் நோயினின்று விடுதலை, இயல்பாக இயங்குவதற்கான விடுதலை, பயம் மற்றும் மன அழுத்தத்தில் இருந்து விடுதலை. சிறப்பான பறவை நலன் என்பது எதிர்மறையான அனுபவங்களில் இருந்து விடுபடுதல் மட்டுமின்றி நேர்மறை மற்றும் சிறப்பான அனுபவங்கள் பெற வாய்ப்பளிக்கப்படுவதும் ஆகும். மருத்துவமனைக்கு செல்லாமல் இருப்பது மட்டுமின்றி உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் செயல்களில் அன்றாடம் ஈடுபடுவதும் தான் உங்கள் வாழ்க்கைக்கு பொருள் சேர்க்கிறது. கோழிகளுக்கும் அவ்வாறே. பறவைகள் நலன் மீது அக்கறை கொண்டவராக பின்வரும் கேள்விகளை உங்களுக்குள் கேட்டுக்கொள்ளலாம். பறவை நலமாக உள்ளதா? அதற்கு பாதுகாப்பான வசதியான சூழல் உள்ளதா? தகுந்த அளவு நீரும் ஊட்டச்சத்து மிக்க உணவும் உட்கொள்கிறதா? தனது வழக்கமான செயல்களை செய்ய முடிகிறதா? உதாரணத்திற்கு முட்டையிடுதல், பிற கோழிகளுடன் பழகுதல், தரையில் அமர்ந்து மண்ணை கிளறுதல் ஆகியவை. அது மனநிறைவோடும் மகிழ்ச்சியாகவும் உள்ளதா அல்லது பயத்தோடும் மன அழுத்தத்தோடும் உள்ளதா? அதன் வளர்ச்சியும் முட்டையிடுதலும் எதிர்பார்த்த அளவில் உள்ளதா? இந்த தகவல்களின் அடிப்படையில் உங்கள் பராமரிப்பில் இருக்கும் பறவை சிறந்த அனுபவங்களை பெற்று நலமாக உள்ளதா என தெரிந்து கொள்ள முடியும். இந்த பாகம் இத்துடன் முடிவடைகிறது. மீண்டும் அடுத்த பாகத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.